கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வாழ்த்துதலும் சமாதானத்தின் வாழ்த்தலை கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் வசனம் எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 146 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு, ஏன்னு சொன்னா நம்ம பார்த்துருக்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவரை பற்றி கொண்ட பொழுது ஆண்டவர் அவருக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த நாளிலும் கூட நமக்கு செய்தி எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தா நம்ம பாக்கியவான்கள், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம பாக்கியவான்களா இருக்கிறோம். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னு சொன்னா அவருடைய அன்பு ஒரு நிரந்தரமான ஒரு அன்பு. ஏன்னு சொன்னா, ஒரு திருமணமாகி சில ஆண்டுகளிலே என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெண்மணி தன் கணவனை இழந்திருக்கிறாங்க. அவங்க தன் 2 பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னா நன்றாகவே இருந்தது. ஏன்னு சொன்னா அவங்க பெற்றோர்களுடைய துணை அவளுக்கு இருந்துச்சு. அவள் என்ன செஞ்சா, தன்னுடைய பெற்றோருடைய துணையை கொண்டு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில வருடங்களுக்கு பிறகு பெற்றோர்களால் அவளை கவனித்து கொள்ள முடியும், அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும் அவளுக்கு கவனித்து கொள்ள முடியவில்லை. அவள் என்ன செய்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் அவளை அழைத்து, அம்மா இனிமேல் எங்களுக்கு உனக்கு இவ்வளவு நாள் செய்த உதவிகளை செய்ய முடியாது, இனிமேல் நீ என்ன செய்யணும், எங்கேயாவது ஒரு வேலையை நீ பார்த்துக்கொள், அப்பொழுது உனக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும், எங்களால் முடிந்த உதவி உனக்கு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோசித்தா, இவ்வளோ நாள் நினச்சோம் நம்ம வாழ்க்கையில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதனால என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ரொம்ப நல்லா போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே, அங்கேயும் ஒரு பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் யோசித்தா. அப்படி யோசித்து சரி வீட்டை விட்டு அவள் வெளியே வருகிறாள். தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு சிறு வேலையை அமர்கிறாள். அங்கேருந்து ஒரு என்ன செய்து அவளுக்கு ஒரு சின்ன வீடும் எடுத்து அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறப்ப அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆரம்பிச்சுன்னா, தேவன் மாத்திரம்தான். ஏன்னு சொன்னால் எல்லார்ட்டையும் போனாலும் என்ன ஒரு காலகட்டத்தில் நம்மளை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணும், கைவிடாது இருக்கிற தேவனை என்ன செய்யணும், நம்ம பற்றி கொள்ளணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், உறுதியாய் பற்றி கொண்டா. அப்படி பற்றி கொண்டு அவரை சொன்ன, அவரே நடைக்கலமா இருக்கிறாரு, இது கூட என்னது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் தன் விடாமுயற்சியோடு காரியங்களை அவள் செய்து தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யறா, ஒரு நல்ல காரியத்தை அவங்களுக்கு கற்றுத்தரா. என்ன கற்றுத்தரான்னு சொன்னா, யாக்கோபின் தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருப்பான். எந்த உறவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. எந்த மனித உறவு என்ன செய்யும், எல்லா நேரத்தையும் நமக்கு துணை செய்யாது. அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கஷ்டப்படுற நேரத்துல போய் யார் தோல்லையா நம்ம சாய்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மை கை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அவங்களும் என்ன செய்வாங்க, மாறி போயிடுவாங்க. மனித மனப்பான்மை என்னது, நிலையானவே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப நம்மள நல்லவங்க, நீங்க இல்லாம நான் இல்லை அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா காலம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, ஐயோ சாரி அப்படிம்பாங்க. அதுதான், நம்முடைய தேவைகளுக்காக யாரும் நிற்க மாட்டாங்க. ஆனா என்றும் மாறாதவர் அவர். எப்படின்னு சொன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். இங்கும் எங்கும் என்றும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நேரத்திலையும் அவர் ஒரே மாதிரியான அன்பை நம்மிடத்துல செலுத்துறவர். அந்த அன்பு நிரந்தரமான அன்பு. உலக அன்புகள்லாம் நம்ம நோக்கி ஓடி போய் தோற்று போய் தோல்வி அடைந்து அல்லது என்னது ஏமாற்றம் அடைந்த சில வேளைகளில் இருப்போம். ஆனால் ஆண்டோடைய அன்பு ஒரு நிரந்தரமான அன்பு. நான் இது ஒரு பக்தி அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்காக மாத்திரம் சொல்லலை. இது என்னது, ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற உண்மையான அன்பு. அந்த கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக காட்டின அந்த அன்பு நிரந்தரமான அன்பு. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அவர் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார். அநேக நண்பர்கள் அவருக்கு உண்டு, அநேக ஊழியக்காரர்களுக்கு உண்டு. போகிற இடங்களில் எல்லாம் அவருக்கு என்னது, ஒரு குரூப் என்னது, ஒரு மக்கள் என்ன அவரை நேசித்தாங்க. அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர்கள் முன் வந்தாங்க, எப்பொழுதும் கூட இருந்தாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை கஷ்டன்ற நேரத்தில் சில நேரத்தில் அவருக்கு யாருமே கிடையாது. யாருமே இல்லாத பட்சத்திலும் கூட அவர் என்ன செய்யலை, எப்பவுமே அவர் மனம் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன், நான் எடுத்து சொல்லுகிற தேவன், நான் யாரை குறித்து அதிகமாக பேசிக்கிறனோ அந்த தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலும் நடத்துவார். அதனால சிறைச்சாலையிலும் கூட அவரால் என்ன முடிஞ்சிச்சு, துதித்து பாட முடிஞ்சிச்சு. அதனால நீங்கள் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழும் பொழுது நம்முடைய எண்ணங்களை எப்படி தான் இருக்கணும்னா,
நம்ம கலங்க தேவையில்லை. எதுக்கு கலங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய நல்ல உறவுகள் நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம், கலங்காதீங்க. ஒருவேளை நம்மளுக்கு வந்திருக்க நல்ல ஒரு ப்ரமோஷனை யாராவது தடுத்து நிறுத்தியிருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் அதெல்லாம் யார் தான் நமக்கு கர்த்தர் தரணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை நமக்கு அவங்க தருவாங்க. ஒருவேளை வியாதி நம்ம விட்டு விலகாமல் அது எப்பவுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் வருத்தப்படாதீங்க. அன்பான தேவன் நம்மோட கொடுக்கிறார். வியாதி பெரிதல்ல, நம்முடைய கஷ்டங்கள் பெரிதல்ல, நம்முடைய கவலைகள் பெரிதல்ல, நம்முடைய தோல்விகள் பெரிதல்ல, நம்முடைய வெற்றியின் பாதை ஏற்படுகிற சங்கடங்கள் பெரிதல்ல. ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் நேசிக்கிற தேவன் அல்லது ஆராதிக்கிற தேவன் அவரே எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர். அவர் நிரந்தரமான அன்பை உடையவர். எந்த காலத்துல நம்மை கைவிடாத தேவன். அப்படி ஒரு கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லது என்னோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தை திறந்து வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டோம்னு சொன்னா எவ்வளோ சந்தோஷம், பரலோகமே சந்தோஷப்படுகிற அளவுக்கு அந்த அன்பு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அவர் மேல என்ன செய்யணுமா, நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள. எப்படி அந்த விதவை பெண்மணி ஆண்டவரை வெற்றியாக பிடித்து கொண்டு அவள் வாழ்க்கையை நடத்தி வந்தாலோ, அதற்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு, அவள் ஒரு நாளும் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இருந்து போகாதபடிக்கு, எங்கே இருந்து தெரியாதபடிக்கு தேவன் மகளை ஆசீர்வதித்தார். ஆக அந்த கதையை வாசித்தேன். ஏன்னு சொன்னாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள். வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க. அதான் சொல்ற, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு. ஏன்னு சொன்னா யாக்கோபு தான் ஓடும் பொழுது கூட என்னது, ஆண்டோடத்தில் என்னது ஜெபித்து காரியங்களை ஆண்டவரத்தில் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதே போல நீங்களும் நானும், நிரந்தரமற்ற உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும், நிரந்தரமற்ற அன்புக்காக இயங்குகிற நீங்களும் நானும், நிரந்தரமற்ற உறவுகளுக்காக இயங்குகிற நீங்களும் நானும், நிரந்தரமற்ற வேலைக்காக இயங்குகிற நீங்களும் நானும், எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போறேன். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு சந்தோஷம் வேணா நான் தரப்போறேன், சமாதானம் வேணா நான் தரேன், நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த தேவனை நீங்க பற்றிக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? அப்படி ஆசையா இருப்பீங்கன்னா இன்னைக்கு என்னோட கூட ஜெபத்தில் சேர்ந்து கொள்ளுங்க. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, உம்மை துணையாக கொண்டிருக்கிறவர்களே நீர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறவரே, உம்மை நோக்கி இந்த அதிகாலை வேளையிலே உம்மை அப்பா பிதா என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிற. இரவில் என்ன நித்திரை தந்து இன்னொரு நாளையும் காணும்படி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நிரந்தரமான அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், அதற்காக நன்றி. ஒருவேளை இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு யாருக்காவது மனபாரம் இருக்கும்னு சொன்னால் அவங்க மனபாரத்தெல்லாம் நீக்கி போட்டு, நான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்வேன், உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், ஏற்ற வேளையிலே உங்களை எல்லா இடத்திலும் தலை நிமிர்ந்து வாழ செய்வேன் என்று சொல்லி அவளுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அதை விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. அதை பற்றிக்கொள்ள, அந்த பிள்ளைகள் பற்றிக்கொள்ள கிருபை செய்யுமாறு என்று மன்றாடுவோம் தகப்பனே. இதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட ஆண்டவரே இதை எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய புது கிருபையினால் இந்த எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தணுமாய் என்று மன்றாடுகிறோம். அது மாத்திரலாம் ஆண்டவரே, இந்த வெளியிலும் கூட விசேஷமாக ஆண்டவர் வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. அவருடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உடைய கிருபை அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் என்று மன்றாடுகிறோம். ராஜா பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ்யம் வரும் பொழுது எங்களை நேர்த்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.